Hello my dear students, P block elements 2. இந்த சாப்டர்ல இருந்து நைட்ரஜனோட இம்பார்ட்டன்ட் காம்பவுண்டான அமோனியா பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த அமோனியாவோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா NH3. அதாவது ஒரு நைட்ரஜன் ஆட்டம் கூட 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் பாண்ட் ஆயிருக்கு. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2 2s2 2p3. கரெக்டா? அப்போ இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இப்போ செகண்ட் ஷெல் தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஸோ இங்கே ஒரு 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு 3 எலக்ட்ரான், மொத்தம் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ நைட்ரஜன் ஹைட்ரஜன் கூட எப்படி பாண்ட் ஆயிருக்கும்னா பாருங்க, நான் நைட்ரஜன் போட்டுடுறேன். 5 எலக்ட்ரான்ஸு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், 3 ஹைட்ரஜன் ஆட்டம் கூட பாண்ட் ஆயிருக்கு. ஸோ 3 ஹைட்ரஜன் ஆட்டம் கூட பாண்ட் பண்ணுறதுக்கு 3 எலக்ட்ரானை போட்டுட்டேன். மீதி 2 எலக்ட்ரான் இருக்கும்ல, அந்த 2 எலக்ட்ரானை இது மாதிரி பேரா போட்டுடுறேன். இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் அவங்களோட ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு பாண்ட் ஆயிப்பாங்க. அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரஜன். அப்போ இது 2 சேர்ந்து ஒரு பாண்டு, இது 2 சேர்ந்து ஒரு பாண்டு, இந்த 2 எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு பாண்டு. ஸோ 3 பாண்ட்ஸ் இருக்கு. 2 எலக்ட்ரான்ஸ் பாருங்க லோன் பேரா இருக்கு. ஸோ டோட்டலாக இந்த நைட்ரஜன் வந்து ஆக்டெட்டை அட்டைன் பண்ணிடுச்சு, 2 4 6 8. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டலாக அமோனியாவோட ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கிறது. இந்த அமோனியாவை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நைட்ரஜனுக்கு நிறைய காம்பவுண்ட்ஸ் இருந்தால் கூட அமோனியாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, இந்த அமோனியாவுக்கு அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ யூசஸ் இருக்குது. அதில் சில யூசஸ், இம்பார்ட்டன்ட் யூசஸை பார்ப்போம். அக்ரிகல்ச்சரில் யூஸ் ஆகுது, முக்கியமாக ஃபர்டிலைசராக யூஸ் ஆகுது. அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா சாயிலோட நியூட்ரிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட அமோனியாவை யூஸ் பண்ணுறாங்க. பிளான்ட் நியூட்ரியண்ட்டாக யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற நிறைய இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அமோனியா யூஸ் ஆகுது. ரெஃப்ரிஜரேஷனில் யூஸ் ஆகுது, ஃபார்மசியூட்டிக்கல்ஸில் யூஸ் ஆகுது, கிளீனிங் சொல்யூஷன்ஸில் யூஸ் ஆகுது, மெட்டலை ஹார்டன் பண்ணுற சர்ஃபேஸ் நைட்ரைடிங் அப்படிங்கிற ப்ராசஸில் யூஸ் ஆகுது, பிளாஸ்டிக்ஸு, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், டைஸ், இன்னும் ஏகப்பட்ட பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல, மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இந்த அமோனியா யூஸ் ஆகுது. அந்த அளவுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அமோனியாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்காக தான் இந்த சாப்டரில் அமோனியாவை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, அமோனியாவை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4 மெத்தட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா யூரியாவிலேருந்து அமோனியா ப்ரிப்பரேஷன். அடுத்தது சாதாரணமாக லேபில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. 3வது மெட்டல் நைட்ரைட்ஸ் கிட்டேருந்து பெஸ்ட்டாக எப்படி அமோனியாவை ப்ரிப்பேர் பண்ண முடியும். 4வது த வெரி இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் விச் இஸ் கால்டு ஹேபர்ஸ் ப்ராசஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக நைட்ரஜனை டிஸ்கஸ் பண்ணுறப்ப இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரைட், இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் யூரியாவிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். முதல்ல நமக்கு யூரியாவோட ஃபார்முலா தெரியணும். உங்களுக்கு தெரியுமா? இதுதான் யூரியாவோட ஃபார்முலா. அதாவது NH2 நடுவில் CO இருக்கும். ஸோ 2 NH2 குரூப்ஸ் இருக்கு, CO இருக்கு. நமக்கு ப்ராக்டிகல்ஸில், ஆர்கானிக் அனாலிசிஸில் இந்த யூரியாவும் இருக்கு. ரைட், யூரியாவிலேருந்து அமோனியா எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா, இந்த யூரியாவை ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். ரைட், அதுக்கான ஈக்குவேஷனை இப்போ பார்க்கலாம். யூரியாவோட ஃபார்முலாவை நான் எழுதிடுறேன். C+O NH2. இப்போ இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இந்த ஹைட்ராலிசிஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பாண்ட் பிரேக் ஆகும், இந்த பாண்ட் பிரேக் ஆகும். ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிறப்ப லிசிஸ்னா ஸ்பிளிட்டிங். ஸோ வாட்டர் போயிட்டு இந்த மாலிக்யூலை உடைக்க போகுது. அப்போ இங்கே ஒரு H சேர்ந்துக்கும், இங்கே ஒரு H சேர்ந்துக்கும், இங்கே ஒரு O சேர்ந்துக்கும். பாருங்க, H2O. அப்போ ப்ராடக்ட் என்னவா இருக்கும் பாருங்க, இது ஒரு அமோனியா மாலிக்யூல், இது ஒரு அமோனியா மாலிக்யூல். ஸோ 2 அமோனியா மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது, பிளஸ் நடுவில் CO2 இருக்கு. அப்போ இந்த H2Oவை நம்ம இங்கே பிளஸ் H2Oன்னு போட்டுக்கலாம். ஸோ இது எதுக்கு போட்டோம்? இந்த ரியாக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் இல்லையா?
நெக்ஸ்ட் வந்து செகண்ட் மெத்தட் என்னது, லெபார்டரி ப்ரிப்பரேஷன். லேப்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா அமோனியம் சால்ட்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ அமோனியம் சால்ட்ஸை பேஸ் கூட ட்ரீட் பண்றப்ப அப்போ அமோனியா ஃபார்ம் ஆகும். அமோனியம் சால்ட் அப்படிங்கிறப்ப இந்த அமோனியம் அயான் எப்படி இருக்கும்னா NH4+ இருக்கும். இப்போ அமோனியம் குளோரைட்னு வச்சுக்கோங்களேன். அமோனியம் குளோரைட் ஃபார்முலா என்னது, NH4Cl. ஸோ இது ஒரு சால்ட் தானே. இப்போ இதில் அயானிக் ஃபார்மில் ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் அப்படி கொடுத்துருக்கிறதுனால ஐ எம் கோயிங் வித் த புக், ரைட்டா. இப்போ NH4+ இருக்கு. ஸோ NH4+. ஸோ இது ஒரு அமோனியம் சால்ட் இல்லை, அமோனியம் அயான் நம்ம எழுதிட்டோம். ப்ளஸ் இது கூட பேஸை ட்ரீட் பண்ணணும்னு, அந்த பேஸ் யாருன்னா சோடியம் ஹைட்ராக்சைடை எடுத்துப்போம். இப்போ இதையும் அயானிக் ஃபார்மில் எழுத போகிறோம். அப்போ OH-. ஸோ இந்த அயான்ஸ் ரியாக்ட் பண்ணி கண்டிப்பாக அமோனியா ஃபார்ம் ஆகும். ஸோ மிச்சம் இங்கே ஒரு H+ இருக்கும், இங்கே ஒரு OH- இருக்கும். அவங்க 2 பேர் சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் வேற ஒரு சிம்பிளான பேஸ், இப்போ அமோனியம் குளோரைடை எடுத்துட்டு கால்சியம் ஆக்சைடு லைம் இல்லையா, இது கூட நம்ம ட்ரீட் பண்ணுறோம்னு வச்சுப்போம். இப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகும், இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ இந்த கால்சியமும் Cl-ம் சேர்ந்து கால்சியம் குளோரைடாக போகும். அப்போ ஃபார்முலா என்னது கால்சியம் குளோரைடுக்கு, CaCl2. ஏன் 2 வருது, கால்சியமோட வேலன்சி 2, சரியா, ஆக்சிடேஷன்ஸ் 2. அப்படியே கிறிஸ் கிராஸ் பண்ணணும். இதுக்கு 2, இதுக்கு 1. அப்போ இந்த 1 இங்கே வந்துடும், இந்த 2 இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் அமோனியா கிடைக்கும். ப்ளஸ் H இருக்கு, O இருக்கு, வாட்டர் கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே 2 Cl இருக்கு, அதனால இங்கே 2 போடுறேன். அப்போ நைட்ரஜன் பாருங்க 2 ஆயிடுச்சு. ஸோ இங்கே 2 போடுறேன். கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் லேப்ல அமோனியம் சால்ட்ஸ்ல இருந்து நம்மளால அமோனியாவை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்தது தேர்ட் மெத்தட், மெட்டல் நைட்ரைட்ஸை வாட்டர் கூட ஹீட் பண்ணி, சரியா, நம்மளால அமோனியாவை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ இந்த மெட்டல் நைட்ரைட்ஸ்க்கு நம்ம மெக்னீஷியம் நைட்ரைடை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இப்போ மெக்னீஷியம் நைட்ரைடு அப்படின்றப்ப மெக்னீஷியம் Mg, நைட்ரைடுக்கு என்ன போட்டுடுறேன். இப்போ இதுக்கு 3, இதுக்கு 2. அப்போ இந்த 2 இங்கே வந்துடும், இந்த 3 இங்கே வந்துடும். அப்போ மெக்னீஷியம் நைட்ரைடோட ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம், Mg3N2. கரெக்டா? எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு புரியுதா உங்களுக்கு? இதை வாட்டர் கூட ட்ரீட் பண்ணணும். அப்போ வாட்டருக்கு H2O. இப்போ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அப்படியே இங்கே கட் பண்ணுங்க, சரியா. இந்த இங்கே கட் பண்ணுங்க, H+OH- இருக்கும், சரியா. அதாவது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இந்த ரியாக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்ப ப்ராடக்டை ஈஸியாக எழுதலாம். நீங்கள் மெமரைஸ் பண்ணால் கூட நம்ம எழுதின ப்ராடக்ட் கரெக்டு தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் யூஸ் ஆகும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். இப்போ இந்த மெக்னீஷியமும் இந்த OH-ம் சேர்ந்துடும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. இப்போ ஹைட்ராக்சைடுக்கு OH போட்டுருவோம், Mgக்கு மெக்னீஷியம்க்கு Mg போட்டுருவோம். இப்போ மெக்னீஷியத்தோட வேலன்சி 2 உள்ள அந்த 2 இங்கே வந்துடும், OH-ஓடுக்கு 1, அதனால இங்கே 1 போடுவோம், ரைட்டா. இப்போ மிச்சம் இங்கே யார் இருக்கா, N இருக்குது, இங்கே H இருக்குது, சேர்ந்து அமோனியா. அவ்வளவுதான். இப்போ ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், இங்கே வந்து 2 நைட்ரஜன் இருக்குது, அதனால இங்கே 2 போடுறேன். இப்போ ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு, 3 2 6, இங்கே ஒரு 2 இருக்குது. ஹைட்ரஜன் இங்கேயும் இருக்குது அப்படின்றதுனால அப்படியே வெயிட் பண்ணுவோம். மெக்னீஷியம் பாருங்கள் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3 இந்த சைட் போட்டுடுறேன். இப்போ ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே 2 ஹைட்ரஜன், 2 3s are 6, இங்கே ஒரு 6, 12 இருக்குது. அப்போ நான் இங்கே 6 போட்டேன்னா 12 ஆகிடும். இப்போ ஆக்சிஜன் 6O இருக்குது, 3O, 3 2s are 6O இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. அடுத்தது 4th மெத்தட்க்கு போகிறோம், விச் இஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா. இந்த மேனுஃபேக்சருக்கு ப்ரிப்ரேஷனுக்கு என்ன வித்தியாசம், ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறப்ப கொஞ்சமாக நம்ம தயார் பண்ணோம்னா அதை ப்ரிப்ரேஷன் சொல்லுவோம். நிறைய லார்ஜ் ஸ்கேலில் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா அதை மேனுஃபேக்சர்னு சொல்லலாம், அல்லது இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த அமோனியாவை மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸையும் ஹைட்ரஜன் கேஸையும் யூஸ் பண்ணுவாங்க. நைட்ரஜனையும் ஹைட்ரஜன் கேஸையும் எடுத்து ரியாக்ட் பண்ணுறப்ப அமோனியா நமக்கு கிடைக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை பண்ணவர், இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஹேபர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஸோ அவரோட நேமால் இந்த ப்ராசஸை ஹேபர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ இந்த நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் எங்கேருந்து எடுக்கிறோம், இந்த ரியாக்ஷனுக்கு தேவையான நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் கேஸ் வந்து வாட்டர் கேஸ்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. வாட் இஸ் வாட்டர் கேஸ்? கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கலந்த ஒரு மிக்சர் தான் வாட்டர் கேஸ். ஸோ அதுல இருந்து இந்த ரியாக்ஷனுக்கு தேவையான ஹைட்ரஜன் எடுத்துக்கிறாங்க. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்ரேஷன்லேயே பார்த்துருப்போம். லிக்விட் ஏரை லிக்விஃபை பண்ணி அந்த லிக்விட் ஏரை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணுறப்ப நமக்கு நைட்ரஜன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற நைட்ரஜனையும் வாட்டர் கேஸில் இருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் கொண்டு இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணணும். அது இல்லாமல் இந்த ரியாக்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறப்ப சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அமோனியா வந்து நிறைய கிடைக்கும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கேட்டலிஸ்ட் இங்கே அயானாக யூஸ் பண்ணணும். இந்த ரியாக்ஷன் பெஸ்ட்டாக நடக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 750 கெல்வின். ப்ரெஷரை 200 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக மெயின்டைன் பண்ணணும், 200 ATM. அது மட்டும் இல்லாமல் இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். ஸோ ஈக்லிபிரியமை சீக்கிரமாக இந்த ரியாக்ஷன் அட்டைன் பண்ணணும். அப்போ அதுக்காக சில ஸ்பெஷல் சப்ஸ்டன்சஸை ஆட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா K2Oவும் Al2O3. K2O பொட்டாசியம் ஆக்சைடு, Al2O3 அலுமினியம் ஆக்சைடு, அலுமினா. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை எதுக்காக ஆட் பண்ணணும்னு சொன்ன, இந்த ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிற ரேட்டை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷன் என்னது? நைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் gives 2NH3. NH3 ஆக்சுவலாக அப்புறம் நான் எழுதியிருக்கணும், அது அப்படியே மைண்டில் இருந்ததுனால டக்குன்னு அப்படியே எழுதிட்டேன். 2 பேலன்ஸ் பண்ணிட்டோம், 3 ஹைட்ரஜன். சரியா? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமோனியா பார்க்க போகிறோம். முதல்ல ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அமோனியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெடியுடைய அப்படியே மூக்க போய் அப்படியே அரிச்சிடும், அப்படியே அந்த மாதிரி நெடியுடைய ஒரு கேஸ், பஞ்சன் ஸ்மெல்லிங் கேஸ். இந்த அமோனியம் கார்பனேட் சால்ட்டு கூட 11th ஸ்டாண்டர்டில் ப்ராக்டிகல்ஸில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அனாலிசிஸில், சால்ட் அனாலிசிஸில். அந்த அமோனியம் கார்பனேட் சால்ட்லேருந்து அமோனியா அப்படியே வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சால்ட்டை நீங்கள் அப்படியே ஸ்மெல் பண்ணிங்கன்னா அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும், மூக்கில் அப்படியே சர்ன்னு ஏறும். அந்த அளவுக்கு பஞ்சண்ட்டாக இருக்கும். பட் ஏரை விட லேசாக இருக்கக்கூடிய கேஸ் தான் இது. இந்த அமோனியா கேஸை அமோனியா லிக்விடாக மாற்றலாம் 9 ATM ப்ரெஷரில். இதோட பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -38.4 டிகிரி C, ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -77 டிகிரி C. இந்த லிக்விட் அமோனியா பார்த்தீங்கன்னா வாட்டர் மாதிரியே ரிசம்பிள் பண்ணும். வாட்டருக்கும் இந்த லிக்விட் அமோனியாவுக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. வாட்டரில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அமோனியாலையும் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. வாட்டர் வந்து ஒரு குட் அயனைசிங் சால்வெண்ட் இல்லையா, அதே மாதிரி அமோனியாவும் ஒரு குட் அயனைசிங் சால்வெண்ட். அப்போ ஹவு டஸ் லிக்விட் அமோனியா ரிசம்பிள் வாட்டர் அப்படின்னு கேட்குறப்ப இந்த 2 பாயிண்ட்ஸை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அடுத்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பாருங்க. இந்த அமோனியா எக்ஸ்ட்ரீம்லி சாலபிள் இன் வாட்டர். வாட்டரில் ரொம்ப 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 அதிகமாக கரையுது, 20 டிகிரி Cலையும் 760 millimeter ப்ரெஷர்லையும். அதாவது ஒரு வால்யூம் தண்ணியில் 702 வால்யூம்ஸ் ஆஃப் அமோனியா கரையும். அடுத்து என்ன பாயிண்ட் பார்க்க போறோம்னா, இந்த ஹைட்ரேட்ஸ் ஆஃப் அமோனியா அப்படின்னு பார்க்க போறோம். ஹைட்ரேட்ஸ்னா வாட்டர் வந்து அவங்க கூட ஜஸ்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனா ஆட் ஆகிருக்கும். எப்படின்னா ஃபார்முலா எழுதுனா புரியும். NH3 டாட் ஒரே ஒரு H2O. இன்னொரு ஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா NH3 டாட் 2H2O. சரியா? ஆக்சுவலாக இதை வந்து இந்த 2 பேரையுமே ஐசோலேட்டே பண்ணியிருக்காங்க லோ டெம்பரேச்சர்ஸில். இந்த அமோனியம் இது மோனோஹைட்ரேட், இது டைஹைட்ரேட். அமோனியா மோனோஹைட்ரேட், இது டைஹைட்ரேட். முக்கியமாக இந்த மாலிக்யூல்ஸில் பார்த்தீங்கன்னா அமோனியா மாலிக்யூலும் வாட்டர் மாலிக்யூலும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஓகே, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இந்த அமோனியாவோட அக்வஸ் சொல்யூஷனில் கூட ஹைட்ரேட்டடாக இருக்கலாம். ஆக்சுவலாக
aqueous சொல்யூஷனில் எப்படி இருக்கும் பாருங்கள். NH3 aqueous அப்படிங்கிறப்ப வாட்டர். இது என்ன ஆகும்? NH4OH அமோனியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும். ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஸோ ரெண்டு விதமான அயான்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணலாம்? அமோனியம் அயான்ஸ் அண்ட் OH மைனஸ் அயான்ஸ் ஆர் ஃபார்ம்டு அப்படின்னு எழுதலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்க. அமோனியா இஸ் அ குட் சால்வெண்ட் லைக் வாட்டர். வாட்டரோட அமோனியாவோட சிமிலாரிட்டிஸ் வித் வாட்டர்ல ஏற்கனவே நான் சொன்னேன். வாட்டர் எப்படி ஒரு குட் சால்வெண்ட்டோ அதே மாதிரி அமோனியானாலையும் லிக்விட் அமோனியானால ஒரு குட் சால்வெண்ட்டாக ஆக்ட் பண்ண முடியும். இதுக்கு காரணம் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்கு. இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதால் நல்ல சால்வெண்ட்டாக ஆக்ட் பண்ண முடியும். இப்போ வாட்டர் இஸ் அ குட் சால்வெண்ட் நமக்கு தெரியும் இல்லையா. இந்த வாட்டரோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹை. அதே மாதிரி அந்த அளவுக்கு ஹை இல்லைனாலும் ஓரளவுக்கு ஹையாக இருக்கிறதுனால அமோனியா கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ குட் சால்வெண்ட். வாட்டர் பார்த்தீங்கன்னா அதுவே அது அயனைஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த லிக்விட் அமோனியாவும் அதுவே அண்டர்கோஸ் ஆட்டோ அயனைசேஷன். எப்படி அந்த ஈக்குவேஷன் எழுதுனா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் NH3 எழுதிட்டேன். NH3 இன்னொரு NH3 கூட. அப்போ நான் தனியாக எழுதுறேன். NH3 2 NH3ன்னு போடலை உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ திஸ் அண்டர்கோஸ் ஆட்டோ அயனைசேஷன். அப்போ இங்கே இருக்க ஒரு H ப்ளஸ்ஸை ஒரு NH3 அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு NH3லேருந்து ஒரு H ப்ளஸ்ஸை இது கூட சேர்த்துருங்க. அப்போ இது என்ன ஆகிடும்? NH3யா இப்போ ஒரு H சேர்ந்துச்சா ப்ளஸ்ஸாக வந்து சேருதா NH4 ப்ளஸ். அப்போ ஒரு H ப்ளஸ் போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்னா N இருக்குமா? ஒரு H போயிடுச்சுல NH2 இருக்குமா? ப்ளஸ் போச்சுன்னா இங்கே மைனஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆட்டோ அயனைசேஷனுக்கான ஈக்லிபிரியம் வேல்யூ அட் -50 டிகிரி C. சரியா? முதல்ல எக்ஸ்பிரஷன் எழுதுவோம், அப்புறம் வேல்யூ எழுதுவோம். என்ன பண்ணணும்? இதோட கான்சன்ட்ரேஷனை NH4 plus into NH2 minus by actually இந்த NH3 ஸ்கொயர் அப்படின்னு வரும். பட் பியூர் சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து இஸ் அ கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால அதை நம்ம இங்கே எழுதலை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது விச் இஸ் 10⁻⁻30. இப்போ இதே மாதிரி நான் வாட்டருக்கு எழுதுறேன் பாருங்களேன். 2 வாட்டர் நீங்கள் 2H2O போட்டுக்கலாம். நான் புரியறதுக்காக பிரித்து எழுதிட்டேன். இப்போ இது H ப்ளஸ் OH மைனஸ், இங்கேயுமே நீங்கள் H ப்ளஸ் NH2 மைனஸ், இது OH மைனஸ். இப்போ இந்த H ப்ளஸ் இவர் கூட சேர்ந்துருவார். அப்போ என்ன ஆகிடுவார்? H3O ப்ளஸ் ஆகிடுவார். ப்ளஸ் மிச்சம் யார் இருப்பா? OH மைனஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதே தான் இங்கே போட்டிருக்கும். இப்போ இதுக்கான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அட் 25 டிகிரி C. சரியா? இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? இந்த 2 கான்சன்ட்ரேஷனையும் கான்சன்ட்ரேஷனோட ப்ராடக்ட் பை ஆக்சுவலாக H2O ஸ்கொயர்னு வரும். அது பியூர் சால்வெண்ட்டு, அதோட கான்சன்ட்ரேஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ இந்த வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி ஈக்குவல் டு 10⁻⁻14. அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமோனியா. முதல்ல ஆக்ஷன் ஆஃப் ஹீட். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அமோனியாவுக்கு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுது. இப்போ PbO இந்த மெட்டல் ஆக்சைடை நம்ம எடுத்துப்போம். PbOவை அமோனியா கூட ட்ரீட் பண்ணுறோம். அமோனியா என்ன பண்ணுது? PbOவை Pbயா ரெடியூஸ் பண்ணுது. ஆக்சிஜன் போயிடுச்சு இல்லையா, ப்ளஸ் நைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகுது. H இருக்கு, O இருக்கு, அதனால H2O கூட ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இந்த பக்கம் ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் இருக்கு, இந்த பக்கம் 2 இருக்கு. ஸோ இங்கே 3 போடுறேன், இங்கே 2 போடுறேன். நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிஜன் பாருங்க 3 O இருக்கு. ஸோ இங்கே இங்கே மட்டும்தான் O இருக்கு, அதனால இங்கே 3 போடுறேன். அப்போ Pb 3 ஆயிடுச்சு. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே 3 போட்டுடுறேன். அடுத்தது ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அமோனியா இஸ் பேசிக் இன் நேச்சர். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆசிட்ஸ் கூட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ அமோனியா
ப்ளஸ் இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். என்ன ஃபார்ம் ஆகும்? அமோனியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும். இது ஒரு அமோனியம் சால்ட் தானே. அடுத்த ரியாக்ஷன் ஆஃப் அமோனியா வித் குளோரின். ஆக்சுவலாக நம்ம அமோனியாவில் இதை ஸ்டடி பண்ணுறோம். அப்போ ரியாக்ஷன் ஆஃப் அமோனியா வித் குளோரின் தான் நம்ம எழுதணும். ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் 2 விதமாக நடக்குது. இது எதோட பேஸில்? அமோனியாவை எக்ஸஸாக எடுத்துகிட்டு குளோரின் கூட ட்ரீட் பண்ணலாம், ஆர் அமோனியாவை எக்ஸஸ் குளோரின் கூட ட்ரீட் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? ரெண்டும் யாரையோ ஒருத்தரை எக்ஸஸாக எடுக்கிறோம், அது வித்தியாசப்படுது. ஸோ 2 கண்டிஷன்ஸில் இந்த ரியாக்ஷன் 2 விதமாக நடக்குது. ஸோ இது போர்டு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அதனால் நான் இங்கே அதை சொல்லாமல் செப்பரேட் வீடியோவில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அமைட்ஸ் அண்ட் நைட்ரைட்ஸ். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அமைட்ஸ் அண்ட் நைட்ரைட்ஸ். இந்த அமைட்ஸும் நைட்ரைட்ஸும் எப்போ ஃபார்ம் ஆகும்னா அமோனியா மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப. அமைட்ஸ்னா மெட்டல் கூட NH2 குரூப் இருக்கும். நைட்ரைட்ஸ் அப்படிங்கிறப்ப N இருக்கும். அது அந்த எந்த மெட்டல் ரியாக்ட் பண்ணுதோ அதோட வேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஃபார்முலா இருக்கும். சரியா? ஓகே. ஸ்ட்ராங் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப, லைக் சோடியம் ரியாக்ட் பண்ணுறப்ப அமைட்ஸை ஃபார்ம் பண்ணும். சாதாரண மெட்டல்ஸ் லைக் மெக்னீஷியம், கால்சியம் இது கூடலாம் ரியாக்ட் பண்ணுறப்ப நைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த ரியாக்ஷனில் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். இப்போ சோடியம் கூட Na ப்ளஸ் NH3 ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அப்போது NaNH2 ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் அப்படியே வச்சுருவோம். ஸோ தட் இங்கே நீங்கள் 2 போடுங்க, இங்கேயும் 2 போடுங்க. அப்போ நைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடும், ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடும், சோடியம் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 2 போட்டுடலாம். இப்போ மெக்னீஷியம் ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அப்போ Mg ப்ளஸ் NH3 கிவ்ஸ், இது நைட்ரைடை ஃபார்ம் பண்ணும். அப்போ MgN ப்ளஸ் H2 கேஸ். இப்போ மெக்னீஷியமுக்கு வேலன்ஸ் E2 அது இங்கே வந்துடும், நைட்ரஜனுக்கு 3 அது இங்கே வந்துடும். இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். 2 நைட்ரஜன் இருக்குது, அப்போ இங்கே 2 போட்டுருவோம். ஹைட்ரஜன் 6 ஆயிடுச்சு, அப்போ இங்கே 3 போட்டுருவோம். மெக்னீஷியம் 3 இருக்குது, இங்கே 3 போட்டுருவோம். அவ்வளோதான். அடுத்தது ரியாக்ஷன் வித் மெட்டாலிக் சால்ட்ஸ். அமோனியா மெட்டாலிக் சால்ட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி சம்டைம்ஸ் மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதாவது சம் மெட்டல்ஸ் ஃபார்ம் மெட்டல் ஹைட்ராக்சைட், சிலர் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்னால் அது ஒரு கைண்ட் ஆஃப் காம்பவுண்ட், அது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சொல்லுவோம். அதை பற்றி டீட்டெயில்டாக 5th சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ மெட்டாலிக் சால்ட்டு, இப்போ ஒரு அயான் சால்ட் இருக்குது. அப்போ அதில் அயான் இருக்குது. சப்போஸ் ஃபெர்ரிக் அயான் இருக்கிற ஒரு சால்ட்டு கூட எக்வஸ் அமோனியாவை ஆட் பண்ணுறோம். அப்போ எக்வஸ் அப்படிங்கிறப்ப அமோனியாவாக இருக்காது, அமோனியம் ஹைட்ராக்சைடாக ஆகும். அதனால தான் நம்ம இப்படிலாம் எழுதுகிறோம். இப்போ இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னா FeOH, அதாவது FeOH இது ஃபெரிக் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இந்த அமோனியம் அயான்ஸ் அங்கே என்ன ஆனையான் இருக்கோ அது கூட சேர்த்து இருக்கும், அந்த சால்ட்டாக மாறி இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் ஃபெர்ரிக் குளோரைடு எடுத்துருக்கோன்னு வச்சுப்போம். ஃபெர்ரிக் குளோரைட் சப்போஸ் எடுத்திருந்தோம்னா அமோனியம் அமோனியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஃபெர்ரிக் அயான் OH கூட சேர்ந்து ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே 3 OH இருக்கிறதுனால நான் இங்கே 3 போட்டுடுறேன். மற்றபடி பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு 3 போட்டிருப்பாங்க. இது ஆக்சுவலாக ஏற்கனவே 1 இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குன்னு நினைப்பீங்க. பட் இங்கே இருக்கிற சப்போஸ் Cl இருக்குன்னு வச்சுக்கோங்க, Cl3 இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே அமோனியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, அந்த Cl பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம 3 போடுவோம். அப்போ இந்த 3 NH4 ப்ளஸ்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கேயும் 3 போடுவோம். ஸோ அந்த 3 இருக்கிறதுல ஒரு ரீசன் இருக்குது. சப்போஸ் காப்பர் அயான்னு வச்சுக்கோங்களேன், Cu2+, இது கூட எக்வஸ் அமோனியாவை தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இது காம்ப்ளெக்ஸஸை ஃபார்ம் பண்ணிடும். இப்போ CuNH3
4 times 2 plus. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் அயோனை காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். இதோட நேமிங் எல்லாமே நம்ம வந்து 5th சாப்டரில் பார்க்கலாம். அண்ட் இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும்னா டீப் ப்ளூ கலரில் இருக்கும். அப்படியே எழுதுகிற ப்ளூ கலரில் ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் அமீன்ஸ். ஆக்சுவலாக இங்கே NH3 ஆட் ஆகிருக்கிற காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஒரு காம்பவுண்டு தான் இந்த கால்சியம் குளோரைடு 8NH3. இந்த NH3யும் கால்சியம் குளோரைடும் டைப்போல் அட்ராக்ஷன்னால ஒன்றா இருக்கும். இப்போ கால்சியம் குளோரைடில் Ca2+ இருக்கும், அமோனியாவில் NH3. இந்த 2+ இந்த NH3ல இருக்கிற NH3 கூட கோஆர்டினேட் ஆகிருக்கும். சரியா? அதாவது இந்த நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா இப்படி சப்போஸ் ஒன்றை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்ல, அப்போ இது டெல்டா மைனஸ், இது டெல்டா ப்ளஸ் வந்துடும். அப்போ இது ஒரு டைப்போல். இப்போ இந்த கால்சியம் குளோரைடில் கால்சியம் அயான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இதுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்குது. அப்படியே வந்து அட்ராக்ட் ஆகிருக்கும். அதை தான் டைப்போல், அயானிக் டைப்போல் இன்டராக்ஷன். இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? காப்பர் கூட பாருங்கள், இது கூட கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அதே மாதிரி கோபால்ட் கூட, சில்வர் கூட இந்த மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை அமோனியா ஃபார்ம் பண்ணுது. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா பார்க்க போகிறோம். அமோனியா ஃபார்முலா NH3 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அட்டாமிக் நம்பர் 7. ஸோ 1s2 2s2 2p3. ஸோ இதுதான் வேலன்ஸ் ஷெல், 5 எலக்ட்ரான் இருக்குது. அதனால தான் அவுட்டர் கான்ஃபிகரேஷன் 2s2 2p3ன்னு எழுதுகிறோம். இப்போ இந்த 5 எலக்ட்ரானையும் போட்டாச்சு. அமோனியா இங்கே ஒரு H, இது கூட ஒரு H, இது கூட ஒரு H, இப்படி ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் பாண்ட்ஸ்ன்னு சொன்னேன். ரைட்டா? அப்போ இது தனியாக இருக்குது லோன் பேர். அப்போ மொத்தம் 3 பாண்ட் பேர் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. இந்த பாண்ட் பேரையும் லோன் பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா தட் கிவ்ஸ் யூ த ஸ்டீரிக் நம்பர் விச் இஸ் 4. 4னா டெட்ராஹைட்ரல் ஷேப்பு. அப்போ இதுக்கு ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி டெட்ராஹைட்ரல் ஷேப் இருக்கணும். இப்போ இது நைட்ரஜனாக இருக்கும். சப்போஸ் இது வந்து அந்த லோன் பேர் எலக்ட்ரான் வச்சுப்போம். இப்போ இது ஒரு H, இது ஒரு H, இது ஒரு H, இப்படி தான் இருக்கும். பட் ஷேப்புன்னு சொல்கிறப்ப இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கணக்கில் வராது. சரியா? அப்போது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, பட் நைட்ரஜன் இங்கே இருக்குது, இங்கே H, இங்கே H. ஸோ இதுதான் கணக்கில் வரும். அப்போ இது என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிடல் ஷேப். சரியா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது நைட்ரஜன், இது sp3, அதாவது 4னாலே sp3 ஹைப்ரிடைசேஷன், அதனால sp3 ஹைப்ரிடைசேஷன். இதெல்லாம் ஹைட்ரஜன். இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 107 இருக்குது. இந்த Nக்கும் Hக்கும் இடையில இருக்க பாண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.016 ஆம்ஸ்ட்ராங்காக இருக்குது.